ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 3 4 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன்ப்பா. 4 கரண்டி எண்ணெய் ஊற்றி. ஆமாம், கோல்டு வின்னர் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். என்ன பண்ண போகிறீங்க? இது பேர் கோல்டு வின்னர் எண்ணெய் தான் செய்கிறோம் நம்ம சமையல். என்ன பண்ண போகிறீங்க இப்போப்பா? இறால் தொக்குப்பா. இறால் தொக்கு. ஆமாப்பா, இறால் தொக்கு. இது பேர் கடுகு பருப்பு போடுறேன். ஏன்னா காஞ்சிச்சு, கடுகு பருப்பு போடுறேன். இதுப்பா வெங்காயம் போடுறேன். கடுகு பொரிச்சிச்சு. இந்த பருப்பா இஞ்சி பூண்டு போட்டுடலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு டிஃபனில் வச்சுக்கிறேன், அதுதான் போட போகிறோம். இந்த பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போதும். அது இந்த பேர் தக்காளி, கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுடுறேன். இந்த பேர் இந்த முருங்காவை தான்ப்பா இறாவில் போட்டு தொக்கு பண்ண போகிறோம் நம்ம. அவ்வளோ அருமையாக இருக்கும். இறாவும் முருங்காவும் தொக்கு பண்ணி செய்து சாப்பிட்டு பாருங்க. நான் செய்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் பாரு. ரசம் கசம் சாம்பார் கீம்பார் வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். கொஞ்சம் சாப்பிட்றவங்க கூட நிறைய சாப்பிடுவாங்க. இந்த இப்போ கட் பண்ண போகிறோம்ப்பா முருங்காவை. இறா முருங்காய். ஆமாப்பா, இறா முருங்காய் தொக்கு. இதை இப்போ இறா போட்டுடலாம். அதில் இந்த பாருப்பா இறா. இதுலேயே நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் உப்புலாம் போட்டுடலாம். இந்த மாதிரிப்பா இறா இப்போ தூக்கு ஆகுது. தண்ணி கொஞ்சம் சுண்டணும். சுண்டின பிறகு நம்ம மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டுடலாம். இந்த இப்போ கூட போட்டுடலாம். இந்த மாதிரிப்பா உப்பு, கல் உப்பு. ஆமாம், கல் உப்பு போட்டுக்கிறேன். இறாவும் முருங்காவும் நம்ம தொக்கு பண்ண போகிறோம். இந்த பாருப்பா 1 ஸ்பூனு மிளகாத்தூள், வீட்டு மிளகாய்த்தூள். ஆமாம். இந்த பாரு கொஞ்சோடு, அவ்வளோதான், ஒன்றே போகிறோம். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறோம், மிளகாத்தூள் போட்டுக்கிறோம், உப்பு போட்டுக்கிறோம். இதே இப்போ முருங்காயை போட்டுடலாம். இந்த பாருப்பா போடுங்கம்மா. முருங்காய் ஃப்ரெஷ்ஷான முருங்காய். ஆமாம், புதுசு முருங்காய், பிஞ்சு முருங்காய். தண்ணி ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம்ப்பா. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதான். அதை அப்படியே மூடி விட்டுற வேண்டியது தான். கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். கொதிக்கணும். இது பாருப்பா கொஞ்சம், அவ்வளோதான். அப்படியே வேகட்டும், முடியலாம் நம்ம. இந்த பாருப்பா இறாவும் முருங்காவும் தொக்கு. அதே முருங்காவில்லப்பா நான் கொஞ்சம் கீனி போட்டுக்கிறேன். அந்த வெட்டின முனைய கொஞ்சம் வெட்டி போட்டுருக்குறேன். அப்போ தான் அது உப்பு காரெல்லாம் அது உள்ளே உரைக்கும். சாப்பிட்றதுக்கு நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் முருங்காய். ஆமாம், அது காமிக்கலான்னு தான் வச்சேன். திருப்பிமா நாப்பில் அதை போட்டேன். இந்த உப்பு காரம் பார்த்துக்கிறேன்ப்பா. எப்பா சூப்பராக இருக்குதுப்பா. போட்ட உப்புலாம் கரெக்டாக இருக்குதுப்பா, அருமையாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டோன்னு இறக்க வேண்டியது தான். இறா தலைப்பா. ஆமாம், இறா தலை. அதை கட் பண்ணி வரப்போகிறோம். அது இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துட்டு அது நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு உப்பு மிளகாத்தூள் தான், வேறு எதுவும் இல்லை. உப்பு மிளகாத்தூள் போட்டு இப்போ வரப்போகிறோம். இதை கூட செய்து சாப்பிட்டு பாருங்கள். அது இருக்கிற தலையெல்லாம் கல்லெல்லாம் எடுத்துட்டு
அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. லில்லி பூச்சின்றாங்களே பீச்சில் வைக்கிறாங்களே, எலி பூச்சி. அது மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பாப்பா, அவ்வளோதான். இதுவும் தூக்காயிடுச்சு. அப்படியே இறக்க வேண்டியதுதான். அப்படியே சாப்பாடுலேயும் போட்டு பிடிச்சி சாப்பிட்லாம். ஒரு ரசம், சாம்பார், மீன் குழம்பு தான் இன்றைக்கி வச்சுருக்குறோம். அதையும் சாப்பிட்லாம். இந்த பாரு, இதையும் எடுத்துக்கலாம். இந்த பாரு, அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், மொறுன்னு இருக்கும் இறாத்தால. அவ்வளோதான்ப்பா, இதுவும் ரெடிப்பா. ஆஃப் பண்ணிடலாம்ப்பா. வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். வந்து இப்போ இறா தொக்கு செய்திருக்கிறேன். முருங்கைக்காய் இறா தொக்கு செய்திருக்கிறேன். அதை செய்து சாப்பிட்டு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அடிங்க. எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. வணக்கம், பாய். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.